எப்படி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி காவிரி கரெக்டான நேரத்துக்கு நின்னா கூட்டிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போதுமான ஆதாரம் இல்லைன்னு நம்ம விஜய் மேல எல்லா கேஸையும் போட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஜட்ஜு வந்து விஜய் தான் குற்றவாளி சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டான நேரத்துக்கு நிறுத்துங்க சார், முக்கியமான ஆதாரம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாவை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா ஜட்ஜு வந்து இது யாருமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஆமா சார், இவ்வளவு நேரம் யாரையும் பொண்ணுக்காக ட்ரை பண்றேன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கீங்களா, அந்த பொண்ணு இவதான் சார். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு விஜய் மேல எந்த ஒரு தப்பு இல்லை சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்கவே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படி சொன்ன உடனே வெண்ணிலாவும் நம்ம கூண்டில் ஏறி எல்லாத்தையும் உண்மையை சொல்றாங்க. என்ன கொலை பண்ண முயற்சி செய்ததா சொல்லிட்டு விஜய் மேல போலியான கேஸை போட்டிருக்காங்க. என்ன தள்ளி விட்டு கொல்லப்பட்டது வந்து விஜய் கிடையாது, தான் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நம்ம விஜய் வந்து செம்ம ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாம மனசுல அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா காவிரி வந்து வெண்ணிலா பேசி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா பாத்துருக்கோம். வெண்ணிலா பார்த்து கொஞ்சம் கோவமா இருந்தாலும் வெண்ணிலா அந்த இடத்துல உண்மையை சொன்னோன்னு நம்ம விஜய் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜட்ஜும் வெண்ணிலா சொன்ன உண்மையை கேட்ட உடனே பாதிக்கப்பட்ட பொண்ணை இந்த மாதிரி சொன்ன உடனே விஜய் மேல எந்த ஒரு தப்புன்னு சொல்லி இந்த கேஸ் நான் தள்ளுபடி பண்றேன். அது மட்டும் விஜய் மேல போட்ட போலியான கேஸுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும், உண்மையான குற்றவாளியை இந்த கூண்டுல நீங்க ஒப்படைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஆர்டர் கொடுத்துடுறாங்க. போலீஸை வரேன்னு சொல்லிட்டு விஜய் விடுதலை பண்ணிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம காவிரியை பார்த்த உடனே விஜய் வந்து உடைய பெண் நம்ம காவிரியை கட்டி பிடிச்சு கண்களையும் கலந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா காவிரி அவ்வளவு சந்தோஷமா விஜய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வெளியில பார்த்துட்டு நம்ம காவிரி வந்து விஜய் தள்ளி விட்டுட்டு இங்க பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க வெளியே வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா தான். வெண்ணிலா மேல இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு வெறுப்பையும் காட்டக்கூடாது, கோவத்தையும் காட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட சுடங்கது கேட்டுன்னு விஜய் வந்து சரி அப்படி சொல்லி வெண்ணிலா கிட்ட போய் மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க. இங்க பாரு வெண்ணிலா, எனக்கு உம்மள கோவம் இருந்துச்சா இருந்தாலுமே நீ எனக்காக இங்க வந்து எம்மளை எந்த ஒரு தப்புன்னு சொல்லி உண்மையான நீ வாக்குமூலம் கொடுத்துருக்க, எனக்கு அதே போதும் நன்றி அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போக போறாங்க. காவிரியோட கையை பிடிச்சுக்கிட்டு இதை பார்த்த காவிரி வந்து விஜய் கை தட்டி விட்டு இங்க பரங்கோட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வெண்ணிலா கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. உடனே வெளியில அங்கேயே நிக்கிறத பார்த்தோன்னே விஜய் வந்து என்ன சத்தியம், என்ன ஒரு வாக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லு காவிரி, இதோட தப்பான முடிவு பண்ணிட்டு அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஒண்ணு நம்ம காவிரி கண்கள் எங்ககிட்டே பாருங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் உங்களை வெளியே கொண்டாங்க வெளியே தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இனிமே என்ன மறந்துட்டு இன்னும் கூட சந்தோஷம் வாழ்க்கை வாழ பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி கணக்குல எங்கிட்ட அங்க இருந்து போக போறாங்க. இதை பார்த்தோன்னா விஜய் வந்து செம்ம கோவத்தை, என்ன காவிரி முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டு இருந்திருக்க, இன்னைக்கு எப்படி வெளியே நல்லா வித்துரு, அதுக்காக என்ன நீ விட்டு கொடுத்துருவியா, அப்போ உனக்கு நான் வேண்டாமா, நான் இல்லாம நீ இருந்துருவியா காவிரி, நம்ம குழந்தை வயிற்றுல விளையாடுறது கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பார்த்தியா அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம காவிரி சொன்னா நான் யோசிச்சு பார்த்தா எல்லாமே பண்ணிருக்கேன், எனக்கு நீங்க மட்டும் தான் முக்கியம், எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், என்னாலும் நீங்க எல்லா பிரச்சனையும் சிக்கக்கூடாது, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், என்ன மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிலேயே கிட்டிருக்காங்க. விஜய் வந்து கோவத்துல வெண்ணிலா பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல காவிரி வந்து அவளை பார்த்து எதுவுமே முறைக்காதீங்க, அது மட்டும் இல்லாம வெண்ணிலாமல எந்த ஒரு தப்பு கிடையாது, வெண்ணிலா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படி சொல்லிட்டு அங்க வந்து போக போறாங்க. காவிரி இந்த பக்கம் விஜய் வந்து கண்கலங்கிக்கிட்டு காவிரி போகாத காவிரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேணா வாக்கு கொடுத்துக்க, அதுக்காக நான் எல்லாம் வெண்ணிலா கூட வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு காவிரியோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து எப்படி நம்ம காவிரி விட்டு கொடுக்காம நம்ம காவிரி தேவின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவிரி இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறாங்க, நின்று எடுக்க போற முடிவு என்னவாதான் இருக்கலாம் பொறுத்து இருந்து நம்ம வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் விஜய் காவிரி ஒண்ணு சேர்ந்து நினைக்கிறீங்க எல்லாருமே இந்த வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.